ஸ்மூத்னஸாக இருக்கு, நல்ல வைப்ரேஷன் இருக்கு. யாரெல்லாம் இந்த டெம்பிளுக்கு சேர்ந்த இந்த ஏரியாவில் அல்லது பக்தர்களாக இருக்கிறீங்க, இந்த டெம்பிளுக்கு வர பக்தர்களா? இது உங்கள் கோயில் தான் இல்லையா? குட். முடிச்சிருக்கியா? ஒரு 3 minutes தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அம்மா உங்களுக்கு ஸ்பெஷல் மெசேஜ் ஒன்று சொல்லிட்டு உங்களுக்கு தீட்சை கொடுத்துட்டு நான் புறப்படுறேன். ஸோ உங்களுக்கு டைம் இருக்கு அவங்க எல்லாருக்கும்? எவ்வளோ டைம் இருக்கு உங்க எல்லாருக்கும்? ஒரு தலை வச்சு ஒரு கோல்டன் லைட் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு அவங்களுடைய கோல்டன் பாலை அந்த இடத்துல தியானம் பண்ண தலை வச்சுட்டு அந்த கோல்டன் லைட்ல இருந்து ஒளி புறப்பட்டு உங்கள் தேவங்கள்லாம் கவர் ஆகிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு உங்கள் தேவங்கள்லாம் கோல்டு ஆகும்போது உடம்பு இருக்கக்கூடிய வியாதி அல்லது மனவேதனை தேவையில்லாத சக்திகள்லாம் கருப்பு கலரில் உங்களுக்கு விளக்குற மாதிரி பாருங்க. நம்ம ஹோல் பாடி பவர்ஃபுல் பிரைட் லைட்டாக மாறுற மாதிரி ஒரு ஜோதியாக மாறுற மாதிரி பாருங்க. நான் ஒரு 10 நிமிஷம் பேசுகிறேன். பேசி முடிச்ச பிறகு உங்களுக்கு தனித்தனியாக பார்த்து பேசுவோம். பட் ஆன் த ஹோல் யூ டிட் a very good job. நல்லா இருக்கு. ஜம்முன்னு யாரெல்லாம் வந்து ப்ரே பண்ணுறாங்களோ எல்லாருக்கும் இருக்கிறதா ஒருத்தர் கூட்டு ரொம்ப வேண்டியது. என்ன 6 மாதத்துக்கு அப்புறம் இடத்த மாற்ற வேண்டியதாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் இதை விட பெஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்கும் 2 தீட்சா கொடுக்க போகிறோம். ஸோ நீங்களே உங்களுக்குள்ளே கொடுத்துப்பீங்க அந்த மாதிரி. இப்போ இந்த ஆன்மீகம், கோவில், கடவுள், அப்புறம் ஆன்மீக புக்கு, தியான, யோகா, இந்த மாதிரி நிறைய இருக்குது எல்லாமே இல்லையா? நிறைய உபனிஷத்ஸ் இருக்குது, பைபிள் இருக்குது, குரான் இருக்குது, பகவத்கீதா இருக்குது, நிறைய குருமார்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து சம்திங் ஏதோ சொல்ல நினைக்கிறாங்க மக்களுக்கு. ஆனால் மக்களும் ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் எதை தேடி போகிறாங்க? எல்லாரும் அவங்களுக்கு என்ன வேணும்? அது இந்த குருமார்கள்லாம் மக்களுக்கு என்ன கொடுக்க ஆசைப்படுறாங்க? கோவிலில் மக்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு நம்ம ஆழமாக கேள்வி கேட்டோம் அப்படின்னா 2 விஷயத்துக்கு தான் மக்கள் ஆக்சுவலாகவே தேடுறாங்க உண்மையாலுமே. ஓகே, ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மேலே இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப ஓடிட்டே இருக்கு, ஃபுல்லாக இருக்காது. இது ஃபுல்லாக வந்து குழப்பம் இருக்குது, கேள்விகள் இருக்குது, போராட்டம் இருக்குது, தேடுதல் இருக்குது, தேவையில்லாத விஷயங்கள்லாம் உள்ள ஓடிட்டே இருக்குது. ஓகே, சுருக்கமாக சொன்னால் நிம்மதி இல்லாமல் மக்கள் வந்து தேடுறாங்க. ஓகே, அண்ட் இது எப்படா ஸ்டாப் ஆகும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது ஸ்டாப் ஆகிறது வந்து கரெக்டான வழி தெரியாமல் அவங்க வந்து தண்ணி போட்டுவிட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க, ஸ்மோக் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. நீங்கள்லாம் இந்த மேகா தொடர் அப்படின்ட்டு ஒவ்வொரு தொடராக பார்த்துட்டு உட்காந்து பிடிக்குதோ இல்லையோ உட்காந்துக்கிறீங்க பக்கத்தில் போயிட்டு. ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ இது ஸ்டாப் ஆகிறதுக்கு, தன்னை மறக்கிறதுக்கு மக்கள் முயற்சி பண்ணுறாங்க. சில பேர் வந்து நல்ல விஷயங்களில் போகிறாங்க, சில பேர் கெட்ட விஷயங்களில் போகிறாங்க. நீங்களாம் எங்கே வந்திருக்கிறீங்க? இந்த மாதிரி விஷயங்களில் அம்மா பகவான் மூலமாக உங்களை மறக்க முயற்சி பண்ணுறீங்க தான் உண்மை. ஓகே, ஸோ எப்படியோ நிம்மதி வந்தால் சரின்னுட்டு ஸோ மேலே வந்து ஃபுல்லாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது காலியாக இருக்குது.
உள்ளுக்குள்ள கொஞ்சம் கூட அன்பு இல்லை, கொஞ்சம் கூட கருணை இல்லை, கொஞ்சம் கூட ஒரு சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, ஒரு ஃப்ரீனஸ் இல்லை, காலியா இருக்கு. பாலைவனம் எப்படி காஞ்சி போய் கிடக்குமோ அந்த மாதிரி காஞ்சி போய் கிடக்குது உள்ளுக்குள்ள. ஈவன் பெத்த பசங்களை பார்த்தா கூட இங்க இருந்து ஒரு ஃபீலிங்கே வரமாட்டுறது. தெரியுது எனக்கு என் குழந்தைங்க மேல அன்பு இல்லைன்னுட்டு அன்பு காட்ட தெரியல, அவர் முடியல. என் புருஷனை பார்த்தா மனைவியை பார்த்தா சிரிச்சு கலகலன்னு பேசணும் ஆசைப்படுறீங்க, ஆனா இங்க இருந்து ஒரு ஃபீலே இல்லை. இதை வந்து ஃபுல் பண்ணணும். ஸோ the brain with all its activity, it has to become silent. The heart with all the pain must become fulfilled. இது வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல என்ன ஃபுல் ஆகணும்? அன்புல இது நிறையணும், சந்தோஷத்துல இது நிறையணும், ஆனந்தத்துல இது நிறையணும், ஆண்டவன் வந்து இடத்துல நிறைஞ்சு நிற்கணும். இந்த இடம் வந்து அமைதியாகணும், காலியாகணும், ஃப்ரீ ஆகணும். இது காலியாகிறதுக்கு தான் ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு பேர் கொடுக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் புத்திசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து இதை நிர்வாணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயினிசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து அவங்க கைவல்யா அப்படின்றாங்க. நம்ம மத குருமார்கள் இது வந்து யோகா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலி அது சைலன்ஸ் சொல்லலாம், சமாதின்னு சொல்லலாம், அது தியானம் சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். இந்த இடம் வந்து என்னவாகணும்? காலி ஆகிடணும். ஓகே, இந்த இடம் என்ன ஆகணும்? ஃபுல் ஆகணும். நம்ம தர்மாவில் என்ன பேர் வச்சிருக்கிறோம்? இது காலியாகிறதுக்கு பேர் வந்து என்லைட்டன்மெண்ட் அல்லது ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்றோம். இந்த இடம் ஃபுல் ஆகுறது இல்லையா, அதுக்கு நாம என்ன பேர் வச்சிருக்கிறோம்? பகவத் சாட்சாத்காரம் அல்லது அம்மா பகவானுடைய பிரசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ உங்களுக்கு 2 தீட்சை கொடுக்க போறோம். அது மூலமா அது உங்களுக்குள்ள கொஞ்சம் ஒரு அனுபவமா கொடுக்கலான்னு இருக்கும். அனுபவம் வேணுமா உங்களுக்கு? அது நம்ம ஒர்க்கே இதுதான் பேசிக்கலா. இந்த நிலை வந்து ஒருத்தருக்கு 2 பேர் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் கிடைக்கணும். அது நம்மளுடைய கோல். அது நம்மளுடைய விஷன் என்னன்னா டு செட் மேன் ஃப்ரீ, டோட்டலி அன்கண்டிஷனலி கம்ப்ளீட்டா மனுஷனை ஃப்ரீ பண்ணிடணும். எங்க இருந்து? தலையில இருந்து ஃப்ரீ பண்ணிடணும். இந்த இடத்துல நல்லா ஊத்தி அவனை ஃபுல் ஆகிடணும். ஓகே, ஒவ்வொரு மனுஷனும் தேடுறதுன்னா அன்புக்காக தேடுறான். அந்த அன்பு எங்க கிடைக்கும்? ஆண்டவங்கிட்ட தான் கிடைக்கும். ஸோ சமூகம் அவனுக்கு ஒரு தீட்சை கொடுத்து அவன் தேடிட்டு இருக்கிற அந்த அன்பை கடவுள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடணும். உள்ளுக்குள்ள அம்மா பகவானை இறக்கிடணும். அவனும் கடவுளும் ஒன்றாயிடணும். இந்த உள்ள இருக்கிற அந்த காலியிடம் கடவுள் வந்து இறங்கினா தவிர அது ஃபுல்லாகிற மாதிரி இல்லவே இல்லை. நீங்களும் வந்து பணம் சம்பாரிச்சு பார்க்குறீங்க, இதெல்லாம் ஃபுல்லாகவான்ட்டு ஆகிற மாதிரி தெரியுது, புசுன்னு போயிடுறது. சரி, இது திருப்தி இல்லை. பெரிய வீடு கட்டிட்டா எனக்கு கிடச்சிருவாங்க ட்ரை பண்ணுறீங்க, வீடு கட்டி முடிக்கிறீங்க, வீட்டில் போய் உட்காந்த பிறகு தான் தெரியுது இங்கேயும் அது கிடைக்கல. சரி, கல்யாணம் பண்ணிட்டா கிடச்சிருவாங்க பார்க்குறீங்க, உங்களுக்கு அனுபவம் இருக்கு இல்லையா? ஸோ அங்கேயும் தோல்வி தான். சரி, இது பண்ணால் கிடைக்குமா, அது பண்ணால் கிடைக்குமா, பதவி புகழ் அது இது நிறைய ட்ரை பண்ணுறீங்க, பட் எல்லா இடத்துலையும் தோத்து போகிறீங்க. ஸோ இன்னைக்கு அது ஃபில் ஆகிறது ஒரு ஐடியா கொடுக்க போகிறோம், அது ஒரு தீட்சை கொடுக்க போகிறோம். ஃபில் பண்ணலாமா அது? ஸோ நம்ம ஹோல் தர்மாவே இதுதான். மேலே வந்து காலி பண்ணணும், இதை வந்து ஃபில் பண்ணணும். ஒருத்தருக்கா 2 பேருக்கா? எஸ், திஸ் இஸ் அவர் மிஷன், ஃப்ரீடம். ஸோ நம்மளுடைய மிஷன் என்னன்னா 2012 64,000 people. இதான் நம்மளுடைய விஷன். அது எப்படி அடைய போகிறோம் அப்படின்னா அதன் மூலமாக அடைய போகிறோம். இந்த 2012 என்ன நடக்க போகிறது அப்படின்னா 6,50,000 வருஷத்துக்கு ஒரு தடவை முடியக்கூடிய ஒரு பெரிய யுக சுற்று 2012 டிசம்பர்ல முடிகிறது. 1,44,000 வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை மாறக்கூடிய பூமியினுடைய காந்த மண்டலம் அது 2012 டிசம்பர்ல மாறப்படுது. 26,400 வருஷத்துக்கு ஒரு தடவை முடியக்கூடிய ஒரு யுகம், சத்தியுகம், திரேதா, துவாபரா இருக்கு இல்லையா, இது இன்னொரு சைக்கிள். அது முடியறதும் 2012 டிசம்பர்ல முடியுது. இப்போ என்ன யுகம் போயிட்டு இருக்கு? கலியுகம். இதுக்கு எத்தனை வருஷம்? இது 5,000 வருஷம். இது முடியறது எப்போ? 2012 டிசம்பர்ல முடியறது. ஸோ இவ்வளவு பெரிய ஒரு ஃபினாமினன் 2012 டிசம்பர்ல நடக்க போறது. அந்த சமயத்துல நம்ம பூமியானது அதனுடைய அந்த கேலக்சியில சில ராசி மண்டலங்கள்லாம் இருக்கு, ஜோடியாக அப்படின்னு சொல்லுவோம் நாம. அதுதான் வந்து மேஷராசி, ரிஷபராசி, கடகராசி அப்படின்னு மிதன ராசியில் பிரிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நிஜமாவே இருக்கு மேலே எல்லாமே. ஓகே, அந்த ஸ்டார்ஸை சுத்திட்டு உட்காந்துட்டு இருக்கு இந்த பூமி எல்லாமே. இதுல ஒரு ஸ்டார் பேர் மூலம்னு ஒன்று இருக்கு. அந்த ஸ்டார் இருக்கிற அந்த ஜோனுக்கு இந்த பூமி வந்து போகும்போது டிவைன் எனர்ஜிஸ் பூமி மேல வர ஆரம்பிச்சிடும். கிளியர்?
ஸோ அந்த டிவைன் எனர்ஜி, இப்போ பூமி ஒரு பக்கம் சுத்தும் போது பூமியில ஒரு பக்கம் வெளிச்சமா இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து எப்படி இருக்கு, இருட்டா இருக்கு இல்லையா. சுத்துறதுனால இந்த சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இது இப்படி சுத்திக்கிட்டு இன்னும் சுத்திட்டு உட்காந்து, தண்ணியும் சுத்திக்கிறது, சூரியனும் சுத்துறது. இது சூரியன் என்ன பண்றது, நட்சத்திரங்கள் சுத்திட்டு உட்காந்துட்டு, இந்த நட்சத்திரம் என்ன பண்றது, இந்த பிரபஞ்சம் சுத்திட்டு வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் சுத்திட்டு போயிட்டு இருக்கு எல்லாமே. கிளியர். ஸோ இப்படி எல்லாம் சுத்திட்டு எங்க வருது அப்படின்னா, இந்த 13.7 பில்லியன் இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி வரக்கூடிய மிட் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. இப்போ அந்த டைம் இப்போ 2012 அந்த டைம்ல அந்த மூலம் நட்சத்திரக்கிட்ட வரணும். அப்படியெல்லாம் வந்ததுனால தான் கடவுளும் மனுஷனும் ஒன்றாவாங்க. அந்த டைமும் வந்துருச்சு. எப்போ அது 2012 டிசம்பர்ல. தட்ஸ் வை வந்து அம்மா பகவான் இறங்கி வந்திருக்கிறாங்க பூலோகத்துக்கு. அம்மா பகவான் பூலோகத்துக்கு வந்தது சொர்ணயுகத்தை சிருஷ்டி பண்றதுக்காக இல்லை, சொர்ணயுகத்தை ரிப்பன் கட் பண்ணி ஆரம்பிச்சு வைக்க போறாங்க. தட்ஸ் ஆல். இப்போ இப்படி நீங்கள்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க, நான் என்ன பண்ண வந்து உள்ள வந்து உட்காந்துட்டேன் இல்லையா. அந்த மாதிரி கரெக்டான டைம் தான் வந்தேன் நான். முன்னாடிலாம் வந்தா நீங்க ஹோம் ஒர்க் உட்காந்துட்டு இருப்பீங்க, எல்லாம் பண்ணி முடிங்க, நான் டைம் போறேன்ற மாதிரி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு போச்சு. இப்போ பகவான் வந்து ரிப்பன் கட் பண்ணி எஸ் என்ஜாய் அப்படின்னு போடுறேன். தட்ஸ் ஆல். அந்த டைம் என்ன, 2012. ஸோ நீங்கள்லாம் சேவை செஞ்சாலும் சரி, சேவை செய்யாட்டியும் சரி, மனுஷன் இதுக்கு முயற்சி பண்ணாலும் சரி, பண்ணாட்டியும் சரி, மனுஷனும் கடவுளும் ஒன்னாகியே தீரணும். மனுஷனை மாத்துறதோ உலகத்தை மாத்துறதோ முயற்சியெல்லாம் நடக்கிற விஷயமே கிடையாது. இட் ஹாஸ் டு ஹேப்பன். நீங்க யாராவது முயற்சி பண்ணி சூரியனை கொண்டு வர முடியுமா? காலையில முடிகிற காரியமா அது? இல்லை நீங்க யாராவது முயற்சி பண்ணி பௌர்ணமி கொண்டு வர முடியுமா? அது வரும்போது என்ஜாய் பண்ண முடியும். அந்த மாதிரி அந்த டைம் வந்துருச்சு. அந்த டைம் வரும்போது தான் கடவுள் வருவாங்க பூலோகத்தில். ஸோ இதெல்லாம் நடக்க போகிறது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் நமக்கு 35 மாதம் இருக்கு. அவ்வளோதான். எவ்வளோ மாதம் இருக்கு? 35 மாதம். இந்த 35 மாதத்தில் 2012 வருது. அதுக்காக 12 வரும்போது நாம் வந்து அமைதியாக இருக்கலாமான்னா அதுவும் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ வந்து மழை பெய்ய போகிறது அப்படின்னா ஒரு விவசாயம் என்ன பண்ணணும்? நிலத்தை நல்லா ரெடி பண்ணி விதையெல்லாம் போட்டு வச்சிடணுமா இல்லையா? அதுக்காக விவசாயிக்கிட்ட தான் எல்லாருக்கும் சொல்ல முடியாது மழையும் வேணும். அதுக்காக மழையில தான் எல்லாருக்கும் சொல்ல முடியாது விவசாயம் வேணும் இல்லையா? அந்த மாதிரி அம்மா பாப்பான அந்த விவசாயி, அவங்க கிட்ட இருக்கிற விதைகள் தான் இந்த 64,000 பேர். நீங்களாம் யாரு? அந்த விதைகள். ஸோ உங்களை ரெடி பண்ணி போட்டு வச்சுட்டோம்னா 2012 வரும். நல்லா கொட்டும் விதைகள்லாம் செடியாகி மரமாகி காயெல்லாம் பழுத்தோங்கும். அந்த பழம் வர்றது தான் வந்து கோல்டன் ஏஜ். கோல்டன் ஏஜ்னா என்ன? ஒவ்வொரு மனுஷனும் சந்தோஷமா ஆனந்தமா திருப்தியாக வாழ போறாங்க. உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் கரெக்டாக டைம் சொல்லணும் அப்படின்னா இனியிலேருந்து 17 மாதம். அவ்வளோதான். 17 மாதத்துக்கு அப்புறம் படிப்படியாக அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். இன்னும் அக்யூரேட்டாக சொல்லணும்னா 2012க்கு அப்புறமா என்னமோ நடக்க போகிறது. ஒரு ராஜா ராணி எவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க, அதை விட அதிகமாக இருக்க போறீங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஹோல் வேர்ல்டு ஹாப்பியாக போகிறது. அதுல இந்தியாவுடைய டெஸ்டினி, இது உலகத்தை ரூல் பண்ணணும்னு இருக்கு. அது தலையெழுத்து. அதுல நீங்களா பிறந்து இருக்கிறதுனால டெஃபினட்டா நீங்க எல்லாரும் பெரிய கோடீஸ்வரனாக போறீங்க. ஆனந்தமாக போறீங்க. கஷ்டம் சால்வ் ஆக போறது, வியாதியெல்லாம் ரூலாக மாற போறது. நான் இந்தியன் அப்படின்னாலே ஹோல் வேர்ல்டு அப்படியே நமஸ்காரம் அந்த மாதிரி போக போகுது. இப்பெல்லாம் இந்தியன்ஸ் வந்து விலகாம வச்சு என்ன போறாங்க இல்லையா? ஆஸ்திரேலியா நீ ஏன் டைம் ஊர்ல வந்து ஓடி போடான்றா இல்லையா? எல்லாம் தலைகீழா மாறிடும் எல்லாமே. இந்தியன் அப்படின்னா எங்க வேணாலும் காலை எடுத்துட்டு போவோம். அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆக போறது. கிளியர். ஸோ திஸ் இஸ் அவர் மிஷன். தட் இஸ் 2012 எனர்ஜி 64,000 பேரை ரெடி பண்ணணும். ஸோ இதுக்கு தான் அம்மா பகவான் வந்திருக்கிறாங்க. யார் ரெடி பண்ணுறதுக்கு? இந்த 64,000 பேர். ஸோ இவங்களை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு சில துளி போல ஒரு பெரிய அண்டா பாலில் சில துளி தயிர் விழுந்தா என்ன ஆகும்? எல்லாம் தயிராக அந்த மாதிரி உங்களை மாத்திட்டாலே ஊரையே மாத்திரலாம். அதுக்காக நீங்க அவ்வளவு மோசம் சொல்ல முடியாது. ஒருத்தரை மாத்திரம் உலகத்தை மாத்திரலாம். அந்த மாதிரி அது வேலை செய்யும். எப்படி? ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி மெக்சிகோல 7-8 பேருக்கு வந்து ஸ்வைன் ஃப்ளூ வந்துச்சு, பன்னி காய்ச்சல் வந்துச்சு. இன்னைக்கு ஸ்வைன் ஃப்ளூ இல்லாத நாடு இருக்கா? இல்ல ஊர் இருக்கா? எல்லாத்தையும் வந்துச்சா? அது மட்டும் இல்லை, அவர் அக்கா தங்கச்சும் சேர்ந்து வந்துருச்சு எல்லாமே. சொல்றாரு ஒரு தாசாஜி, திருநெல்வேலியில 90 பேர் சேர்ந்து போயிட்டாங்களாம். ஏதோ ஒரு காய்ச்சல், டெங்கு காய்ச்சல்ன்றாங்க. இன்னொரு ஊர்ல சிக்கன் குனியாவா, இன்னொரு ஊர்ல கேரட் ஃபீவரா, அந்த ஃபீவரா, இந்த ஃபீவரா, எல்லாம் அஃபெக்ட் ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்கு. ஆரம்பிச்சது எங்க? 7-8 பேர்ல. ஆனா பரவிட்டு இருக்கிறது கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில். அந்த மாதிரி 64,000 பேருக்கு இது கொடுத்துட்டோம் அப்படின்னா தென் உலகம் முழுக்க இஃபர்ட்லெஸ்ஸாக அடிச்சுட்டு போயிடும். அவ்வளோதான். எந்த அளவுக்கு ஸ்வைன் ஃப்ளூ பவர்ஃபுல் அப்படின்னா, அந்த ஸ்வைன் ஃப்ளூ வந்தவங்க வந்து பஸ்ல போகும்போது கம்பியை பிடிச்சாங்கன்னா அந்த கம்பி நீங்க தொட்டா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுறது இல்லையா? எஸ் ஆர்னோ? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்டேட்டை நான் கொடுத்துட்டு வச்சுக்கோமே, உங்க பக்கத்துல வந்து அவங்க உட்காந்தாலே நீங்க எந்த அளவுக்கு ஹாப்பினஸா இருக்கீங்களோ அது சும்மா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படியே
உங்க கையை பிடிச்சா டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் உங்களுக்கு. நீங்க தலைமையில கை வச்சீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகும் அவங்க எல்லாருக்கும். ஸோ உங்க கூட இருந்தால் டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு கோயம்புத்தூரை மாத்துறதுக்கு 35 லட்சம் மக்களையும் வாயாவையும் சொல்லி உட்கார வைக்கிறதோ அவங்களெல்லாம் கிளாஸ் எடுக்கிறதோ ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். முடியவும் முடியாது. அது எல்லாமே உங்களை மாத்தினாலே ஊரையே மாத்திடலாம். ஸோ நீங்க தான் முக்கியம் எங்களுக்கு. இந்த குரூப்புக்கு ஹெல்ப் பண்ணாலே, நீங்க போய் தீட்சை கொடுக்கும்போது, நீங்க போய் பேசும்போது, உங்களுக்கு அவங்க ஃபோன் பண்ணும்போது மிரக்கல் பாட்டுக்கு மிரக்கல் நடக்கும். அவங்க ஸ்டேட் போயிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். கிளியர். ஸோ உங்க மேலதான் அம்மா அப்பாவோட ஃபோக்கஸ். 64 பேர் நீங்களும் ஒருத்தரா இருக்கிறீங்களா? ஸோ இதுல